எதுக்கு இந்த பதிவுன்னா, விஜய் வந்து விஜய் பற்றி பேசுகிறோம்னா எதுவும் நினைக்க வேணாம் யாரும். விஜய் வந்து இந்த கரூரில் வந்து எல்லாம் வந்து கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்கலாம் பார்த்தார்ல. இந்த சம்பவம் வந்து வீட்டுக்கு வர வச்சு, இப்போ ஆளை வர வச்சு எல்லாத்தையும் வர வச்சு பார்த்தாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வந்துச்சு. நான் ஊரில் எனக்கு ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்களுக்கும் சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய சொந்தம் தெரியும். எங்கள் அப்பாலாம் போக முடியாது. பேசும்போதெல்லாம் அவ்வளோ குலவரியாக பேசுவாப்புல. குலவரியாக அந்த குடும்பத்து பேரை சொன்னா அவ்வளோ குலவரியாக பேசுவாப்புல. அப்போ குலவரி என்கிட்ட சொல்கிறாங்க, இதாப்புல ஒரு ஆள் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதாப்புல இறந்துருச்சுன்னா அவரெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தான் விவரம் தெரியுமே, அவர் வரமாட்டார், நாங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நீ சின்ன பையன் கடந்த பொண்ணு சித்தப்பா என்ன சொன்னார், போய் சொல்கிறா அப்படின்னு. இல்லை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து சொன்னார். சொன்ன உடனே சரியான அர்ஜென்டான வேலை பார்த்துட்ருக்காப்புல. வேலையை விட்டு கிடச்சிட்டு எனக்கு என்னென்னு கிளம்பிட்டார். கிளம்பி போய் சாவுக்கு போயிட்டு வந்துட்டார். அப்புறம் போயிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு நான் கேட்டேன், ஏன்னாப்பா நம்மளுக்கு அவங்க தான் இவ்வளோ ஆகாது, ஏன்ப்பா இப்படி போனீங்க அப்படின்னு சொன்னதுயா, அது வேறு விஷயம் இது வேறு விஷயம் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சாவு வீட்டுக்கு அவங்க வந்து அவங்கள நம்ம இங்கே அழிச்சிட்டு வந்து நம்ம இதெல்லாம் அடுத்த நாளும் இது பண்ணக்கூடாது. அடுத்த நாள் நம்ம போய் விசாரிக்கிறதும் சரியாக இருக்காது. இதே போல் வந்து நம்ம இது பண்ணுறது நேரில் வேறு இடத்துல ஒரு இடத்துல பார்க்கணும்னா அங்கேயும் பேச சரியாக இருக்காது. ஒரு நல்லதுக்கு போகிறோமோ என்ன தெரியாது, ஒரு துக்கம் நடந்தால் இமீடியட்டாக போயிடணும் அப்படின்னாரு எங்கள் அப்பா. அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போயிடணும். எவ்வளோ வேலை கிடந்தாலும் தூக்கி அடைச்சிட்டு போயிடணும். அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், பாருடா நம்ம அன்னைக்கு நேற்றைய வரையும் நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றுனா வந்து நின்னான் பாரு அப்படின்னு. நம்ம காசு பணம் கொடுக்க தேவையில்லை, காசு பணம் அப்பா விஷயம். இதுதான் வந்தது. விஜய் வந்து அதுதான் பண்ணிருக்கணும். விஜய் நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க போயிருக்க, அதுதானே பண்ணிருக்கணும். நீ வந்து 27 நாள் கட்சி இதை போல் ஆளை வர வச்சு பசு வர வச்சு இதை வச்சு இது வந்து எப்படின்னா உனக்கு இது சரின்னு போடலாம். நீங்கள் வந்து கண்ணு தண்ணி விட்டு காலில் வந்து ஆள் இருக்கலாம் போயிருக்கலாம். நிறைய பேர் பத்திரிகைலாம் பேட்டி அப்படி தான் கொடுக்குறாங்க போகிறாங்க, அது அழிவிடலாம். அது வந்து உனக்கு நியாயப்படலாம் உங்களாம். நடைமுறை ஸ்பாட்டில் வந்து யார் ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம போய் நிற்கிறோம்ல, அதுதான் மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கும். அதுதான் ஒரு நேச்சுரல் ஒரு ஒரு மனிதனாக பிறந்த உங்களுக்கு வந்து நேச்சுரல் அதுதான் எதாக இருந்தாலும். ஆனால் இது என்ன 27 நாளைக்கு செய்தி பார்க்குறேன், 16 பார்க்குறேன், இது எந்த ஊரில் நடந்திருக்கு? டெக்னாலஜி வளர்ந்துருக்க கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலையும் கூடமே எல்லாம் இப்படி நடந்திருக்கு. ஸ்பாட்டில் தான். இதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் மதியிலேருந்து மைண்ட் தோண்டிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் சரி நைட்டு வந்து ஒரு வீடியோ போடும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.